அஸ்ஸலாமு அலைக்கும் ஜாயிர் பாய். அலைக்கும் சலாம் சொல்லி என்ன சார். ஜாயிர் பாய், இந்த பெருநாளைக்கு எதுவும் ஸ்பெஷல் உண்டா நம்ம லக்கி ரெஸ்டாரண்ட்ல? ஆமாம் ஸ்பெஷல் இருக்கு சார். என்னெல்லாம் குடிக்காது இந்த வாட்டி வந்து 5 நபருக்கு கொண்ட சிக்கன் பிரியாணி ஆஃப் வைக்கிட்டு சரி அது 900 ரூபா போட்டிருக்கேன். சரி அதில் 1/4 கிலோ சிக்கன் வந்துடும், ஸ்வீட் வந்துடும், ரைத்தா வந்துடும். சரி அப்புறம் மட்டன் பிரியாணி 1400 ரூபா. சரி அதுலேயும் 1/4 கிலோ சிக்கன் 65 கொடுக்குறோம். சரி. அப்புறம் ரைத்தா இருக்குது, ஸ்வீட் இருக்குது. இல்லை, எத்தனை பேர் சாப்பிடலாம்? அது 5 பேர் திருப்தியாக சாப்பிடலாம். 5 பேர் திருப்தியாக சாப்பிடலாமா? 5 பேர் திருப்தியாக நீங்கள் வந்து ரீஃபில் வச்சு சாப்பிடலாம். அதில் அப்படியா? அந்த அளவு இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரேட்டு வந்து எப்படி? மட்டன் ரேட் பிரியாணி ரொம்ப சஸ்தாக போட்டிருக்கேன். எல்லாத்தோடையும் ரொம்ப சஸ்தாக தான் நான் போட்டிருக்கேன். ரேட் எப்படி? சிக்கன் பிரியாணி ரேட்டு? சிக்கன் பிரியாணி 900 ரூபா. எத்தனை பேர் சாப்பிடலாம்? 5 பேர். மட்டன் பிரியாணி 1400, 5 பேர் சாப்பிடலாம். 5 பேர் சாப்பிடலாம். ஆமாம். எக்ஸ்ட்ரா எதுனா நீங்கள் கேட்டீங்கன்னா தனிநபருக்கு வந்து 300 ரூபா போட்டிருக்கேன் மட்டன் பிரியாணி. இப்போ வந்து நமக்கு அது தேவைன்னா, பெருநாளைக்கு தேவைன்னா நம்ம எப்போ வந்து நம்ம ஆர்டர் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்தா போதும். ஒரு 2 ஆர்டர் நாளைக்கு கொடுத்தனா அவங்க ஃபோன் நம்பர் நான் எழுதிட்டு சரி டோக்கனாக எதுவும் அட்வான்ஸ் எதுவும் தரீங்கன்னா நான் வாங்கிக்குவேன். சரி வாங்கிட்டு இன்ஷால்லா டோர் டெலிவரி பண்ணுறேன். வீட்டில் ஆள் இல்லைன்னா டோர் டெலிவரி பண்ணிடுவேன். சரி. வீட்டில் பசங்க யார் இருந்தாலும் வந்து வாங்கிக்கலாம் கடையில். ஓகே. உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது சார்? வாண்டி நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ம் இன்ஷால்லா நோட்டீஸ் இன்னிலேருந்து ரிசீவ் பண்ணுவேன். சரி. உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபோன் நம்பர் 9944 737719. ஓகே சார் பாய். ஓகே, அப்போ கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஷால்லா கண்டக்ட் பண்ணுங்க. ம் நல்ல சிறந்த முறையில் உங்களுக்கு பிரியாணியை தரேன். உங்களுக்கு இது போக நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார் பாய்? இப்போ வந்து கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவுட்டோர் பார்ட்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி. கல்யாண வீட்டு சமையல் ம் எல்லாமே வெளியில் போய் பல்கான ஆர்டர்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டங்கள் தேவையோ எல்லா ஃபுட்டும் நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம். பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆர்டரின் பேரில் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்கீங்க. எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது பிரியாணி நம்ம இப்போ சின்னதுலேருந்து இப்போ போடுவோம். இப்போ 10 கிலோ 5 கிலோனாலும் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை பல்க் குவான்டிட்டி மட்டும் தானா? பல்க் ஓடிட்டு பண்ணி கொடுப்பேன். மினி பண்ணால் இப்போ நம்ம கடையில் வச்சு பண்ணி கொடுக்குறோன்னா ஒரு 5 கிலோ. சரி. வெளியில் போகிறோன்னா நீங்கள் 500 கிலோ வரந்தாலும் பிரச்சனை இல்லை, பண்ணி கொடுக்கலாம். நான் பண்ணி கொடுப்போம். ஓகே சர்வீஸ் இருக்கு. ஓகே சார் பாய். ஓகே சரி. இன்ஷால்லா எதாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க. ஓகே. சிறந்த முறையில் வந்து லக்கி கேட்டரிங் சர்வீஸ் வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது நமது ஒரு ஏர்வாடியில் உள்ள மேலமுகலம் சுன்னத் ஜமாத் பள்ளியாசலில் வந்து இன்றைக்கி இந்த கறி கஞ்சி போடுறாங்க பார்த்துக்கிடுங்க. அதில் உள்ள வீடியோ தான் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது யார் போடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பஸ் திருமதி பக்கத்தில் லக்கி ரெஸ்டாரண்ட், அதாவது லக்கி ஹோட்டல்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஜாகிர் பாய் ரஃபீக் பாய்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. இவங்க தான் வந்து இன்றைக்கி நோன்பு 25. ஏன்னா சிறப்பான முறையில் அந்த நோன்பு துறக்கிறவங்களுக்கு எல்லா உணவும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலையிலே வந்து இந்த கஞ்சி போடுற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கஞ்சி போடுறது இதுதான் ஜாகிர் பாய் லக்கி ஹோட்டலுடைய மாஸ்டர். பார்த்து உங்கள் வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷன்னா இவரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி ஒரு காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதாவது நமது பஸ் திருமணத்தில் பக்கத்தில் தான் இருக்குது லக்கி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி. அதாவது கல்யாண வீட்டுகளுக்கெல்லாம் மாஸ்டர் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சமையல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நெய்ச்சோராக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, இவருடைய கைப்பக்கம் வந்து தனி தான் பார்த்துக்கிடுங்க. நம்ம ஊரில் வந்து ஜப்பான் ஜாகிர்னு சொன்னால் அவங்களுக்கு ஏர்வாடியில் வந்து தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு அப்படியும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு காண்டாக்ட் கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம பஸ் திருமணத்தில் பக்கத்தில் லக்கி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி வச்சுருக்காங்க. இவங்க தான் வச்சுருக்காங்க. இவர் தான் நம்ம லக்கி ரெஸ்டாரண்ட்டுடைய மாஸ்டர் பார்த்துக்கிடுங்க. சாப்பாடும் சரி, பிரியாணியும் சரி, நெய்சோரும் சரி, எல்லாமே தரமான முறையில் நீங்கள் கேட்டதை விட நல்ல தரமாக வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நமது ஒரு மக்களுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த கறியை வந்து ரெடி பண்ணிவிட்டு கறியை ரெடி பண்ணி இந்த கஞ்சியில் வந்து ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தால்சம் ஒன்று போடுவாங்க. இதுதான் கறி கஞ்சி பார்த்துக்கணும். கஞ்சி ரெடி பண்ணிடுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் கறியை ரெடி பண்ணி நல்லா அவிச்சு எல்லா மசாலாலாம் போட்டு கறியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தால்சம் போடுவாங்க. இதுதான் நம்ம கறி கஞ்சியுடைய செய்முறை பார்த்துக்கிடுங்க.
Yeah.